இன்றைக்கி நம்ம இந்தியா சில்க் ஹவுஸ் துபாயில் தாவானிஸ் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஜாப்பனீஸ் தாவானிஸ் பார்க்க போகிறோம். ஜாப்பனீஸ் தாவானியில் 3 பிராண்ட் இருக்குது. கேபிஎஸ், ஃபர்கசன், அன்டிகா. இப்போ பார்க்க போகிறது ஃபர்கசன். ஃபர்கசனில் என்னென்னா, ஃபர்கசன் அன்டிகா ஒரே குவாலிட்டி ஆஃப் த துணி தான். பட் ஒரு இதில் பிறை வரும், ஒரு இதில் பிறை இல்லாமல் வரும். ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து ஃபர்கசன், அதில் பிறை இருக்காது. ஸோ ஒரு டிசைன் மட்டும் தான் வரும். கரெக்டாக தான் சொல்கிறேன், ஓகே? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் அன்டிகா காமிங்க. ஸோ பிறைக்கும் இல்லாததுக்கு டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இது எல்லாமே பிறை இல்லாமல் உள்ள ஐட்டம்ஸு, பிறை உள்ள ஐட்டம்ஸ் தான். சும்மா டக்குன்னு ஒன்று எடுங்க. ஸோ இது ஃபர்கசனில், சாரி அன்டிகா, பிறை இருக்குதா? ஓகே, இங்கே பாருங்கள், பிறை இருக்குதா? இதில் பிறை இருக்காது. இதை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்குள்ள கலெக்ஷனில். ஃபர்கசன் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், நம்மகிட்ட 2 டிசைன் வந்துருக்குது. இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. அதுதான் பார்க்குறோம். இது எல்லாமே ஜாப்பனீஸ் ப்ராடக்ட்ஸ். இதுலேயே ப்ரீமியம் குவாலிட்டி வித் உங்களுக்கு பிறையோடு உள்ளது தான் கேபிஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இதோட லுக்கு. இப்போ இது எத்தனை யார்டுண்ணே? 3 யார்ட்ஸ். 6 யார்டு கொடுப்பீங்களா? அது ஃபுல் புடவையே. இது பேர் ஹாஃப் சாரியா? தாவானி. ஓகே. இது ஒரு டார்க் ப்ளூ, இது பிளாக். ஏன் திறங்க, இதை பிளாக் திறங்க. அப்படியே பிளாக் ப்ரௌன் திறக்கிறேன். கலர்ஸ் எல்லாம் டார்க்காக வந்துருக்குதோ? டார்க் காம்பினேஷனு. கஸ்டமருக்கு எது கூட விரும்புகிறாங்க? டார்க்கா லைட்டா? அப்படியா? இல்லை சும்மா வீடியோக்காக சொல்றீங்களா? இல்லைங்க, தாவணி வந்து உங்களுக்கு மல்டி கலராக வருது இல்லைங்க. சரி, அதனால டார்க்காக இருந்தால் தான் ஒருத்தர். ஓகே. இது பியூட்டிஃபுல் ஒரு ப்ரௌனு. இது என்ன கலர்ண்ணே? ப்ளூவா? பிளாக். என்னண்ணே? ஆஹா, ஜாயிர் பாய் கண்ணாடி போடுற வயசு வந்துருச்சு நினைக்கிறேன். ஜாயிர் பாய் பிளாக் ப்ளூன்னு சொல்லிட்டு என்ன? பிளாக். சரியா? இது என்ன கலர் என்ன? மரூன். இது பிளாக் இல்லைல்ல, இது மரூன். ஓகே, இது மரூன். பாருங்க, அப்படியே இது டிசைன் அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்பவும் கொச்சன்னு இல்லாமல் ஒரு பியூட்டிஃபுல்லாக அழகாக எலகெண்ட்டாக இருக்குது. இது ஒரு டிசைனு. இது அடுத்த பேட்டர்ன், இந்த ஃப்ளவர் பேட்டர்ன். இதில் பர்பிள் எடுத்து பார்ப்போமா? இது பாருங்கண்ணே, இது ஒரு பிளாக்கு, இது ஒரு நேவி ப்ளூ, இது ஒரு மரூனு, ப்ரௌன். இது வந்து ப்ரௌனிஷ் மரூனா? மரூன் தான். பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ளவர் பேட்டர்ன். பர்பிள், இது அப்படியே மரூனு. இங்கே க்ரீன் இருக்குது. இந்த க்ரீன் ஒரு அழகான க்ரீன். இதுதான் கேபிஎஸ் இல்லை, ஃபர்கசன். இதான் ஃபர்கசன், ஜாப்பனீஸ் தாவானி ஃபர்கசன். சரிதா? பியூட்டிஃபுல். ஸோ இதுதான் நம்ம இந்தியா சில்க் வச்சுருக்கிறோம். இப்படி தான் வரும் ஆக்சுவலாக. இந்த மாதிரி வர கட்டை தான் என்ன செய்வோம்? கட் பண்ணிடுவோம், வெட்டிடுவோம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ரோலை வந்து 30 யார்டு வரும். ஸோ 30 யார்டு என்ன செய்வோம்? 3 கட்டினா 10 யார்டு வந்துடும். இது மட்டும் இல்லாமல் 10 ரோல் வந்துடும், 10 ஐட்டம்ஸ் வரும். இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட 3.5 யார்டுலையும் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதோட பெரிய சைஸ் 3 எடுங்க. சரி, இது 3. நீங்கள் பார்த்ததெல்லாம் ஒன்று திறங்க, 3 திறங்க. உண்மையாகவே நீங்கள் 3 வைக்கிறீங்களா? இல்லை சும்மா பேருக்கு சொல்கிறீங்களா? நீங்கள் இது 2 அளந்து கூட பார்க்கலாம். அளந்து பார்ப்போம். பார்த்துக்கலாம். டெஸ்ட் பண்ணிடணும்ல, இது வந்து உண்மையானு பார்த்துடணும்ல. காமிங்க. ஓகே, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி வந்துருங்க. ஆமாம், ஐயோ சாரி. ஓகே, அப்போ இப்படி பிரிச்சுக்கிறோம். நீங்கள் இப்படி திரும்புங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் வீடியோவில். சரியா? ஓகேயா? ஸோ இது 3, இதுதான் அரை எக்ஸ்ட்ரா யார்டு. 3 யார்டு தெரியுதா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ இதே இது நீங்கள் ஃபுல்லாக இது டபுள் எடுத்தால் 6 யார்டு ஃபுல் சாரின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? ஓகே, இதுதான் நம்ம இந்தியா சில்க் வச்சுருக்கிறோம். டெஃபினட்டாக வந்து பாருங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பாய்.